பட்டவகுப்பு மாணவர் எம் முகமது அர்ஷத் இந்திய விடுதலையில் இஸ்லாமிய செல்வந்தர்களின் பங்கு என்ன என்ற தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார். Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala rasulil khatamin nabiyyin wa ala alihi thayyibin wa sahabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. Qala Nabiyuna sallallahu alaihi wasallam ad-dinu an-nasiha aw kama qala alaihi wassalatu wassalam. புவிவாழ்வு புனிதம் பெற குர்ஆனை புவிகளித்த பேருபகான அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ். இன்னும் வையகம் வழிநடக்க வல்லவன் பாததனை தன்னடையாக்கி சென்ற மக்கத்து ராஜா மதினத்து ராஜா ஆதி இறைத்தந்த ஜோதி மண்ணிலே தவளும் மின்னிலா வான்லோகத்தின் வையகராம் பூலோகத்தின் பூமானாம் எமது பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒழுவாதும் நழுவாதும் அடியோடு அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், லக்தாபுகள், நல்லவர்கள், வல்லவர்கள், குறிப்பாக இந்த சுதந்திர போராட்ட கருத்தரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது நாளை வரும் 78வது சுதந்திர தினத்தை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அன்று முஸ்லிம்கள் உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களையும் பணத்தையும் அள்ளி கொடுத்து வாரி வழங்கி நம்முடைய முஸ்லிம்களை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியுமா? அதே போல் அன்று நடந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் ஏராளமான பேர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டியும் இந்திய தேசிய ராணுவத்திற்காக வேண்டியும் தங்களுடைய சொத்துக்களையும் பணத்தையும் கொடுத்து விட்டு கையில் அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாமல் சுதந்திர போராட்டத்திலும் இந்திய தேசிய ராணுவத்திலும் தங்களுடைய குடும்பங்களை இணைத்துக் கொண்டு ஏழையாக ஆனார்கள். இவர்களை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியுமா? நல்லடியார்களே, அது மட்டுமல்ல நல்லடியார்களே, இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவதுதான் மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தியை பற்றி சொல்ல போனா எவ்வளவோ சிறப்புகள் உள்ளது. ஆனால் அந்த மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உறுதுணையாக இருந்தவர்கள் தான் ஆதம் ஜவேரி சகோதரர்கள். இவர்கள் பெயர் என்னவென்றால், ஒருவரின் பெயர் அப்துல்லா ஆதம் ஜவேரி, இன்னொரு பெயர் அப்துல் கரீம் ஆதம் ஜவேரி. இவர்கள் தான் மகாத்மா காந்தி அவர்களுக்கு அந்த உறுதுணையாக இருந்த சகோதரர்கள். இவர்கள் அன்றைய காலத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி சுமார் அன்றைய காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவு தொகையான சுமார் 150 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வாரி வழங்கினார்கள். அது மட்டுமல்ல நல்லடியார்களே, அதே சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தங்களுடைய நிறுவனங்களையும் தங்களுடைய பணங்களையும் தங்களுடைய பொருட்களையும் அனைத்தையும் இழந்தார்கள். இப்படி எல்லாம் இழந்த தங்களுடைய சொத்துக்களையும் பணத்தையும் இழந்தவர்களை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஏனென்றால்
இவர்கள் முஸ்லிமாக இருந்ததன் காரணமாக இவர்களுடைய பெயர்களை வெளியே தெரியாமல் மறைத்து விட்டார்கள். ஒருவேளை இவர்கள் மாற்று மதத்திலே பிறந்திருந்தால் இப்போது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்குமோ என்னவோ. உண்மைதானே? அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாவு சிதம்பரம், இவரை வாவு சிதம்பரம் என்று கூறுவதை விட கப்பல் ஓட்டிய தமிழன் என்று கூறினால் அனைவருக்கும் விளங்கும். ஏனென்றால் இவர் 1906ஆம் ஆண்டு தன்னுடைய கப்பல் பணியை துவங்கினார். ஆனால் அதற்கு போதுமான தொகை அவரிடம் இல்லை. அதனால் வஉசி அவர்கள் அங்கே இருக்கும் முக்கியஸ்தர்களை சந்தித்து நிதியை திரட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போதும் அவர்களுக்கு போதுமான நிதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போது நம்முடைய முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஏஆர் பகீர் முகமது அலாவுதீன் சேத் அவர்கள் தானாகவே வஉசியிடம் சென்று சுமார் 2 லட்சம் ரூபாய் பணத்தொகையை கொடுத்து உதவினார்கள். ஆனால் இப்போது வாவு சிதம்பரம் அவர்களை பற்றி பேசினால் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் என்ற பெருமையோடும் கம்பீரத்தோடும் ஆச்சரியத்தோடும் அற்புதமாக சொல்கிறார்கள். ஆனால் கப்பலோட்டிய தமிழன் என்று கூறுவது ஒருபோதும் தவறு கிடையாது. ஏனால் அந்த பேருக்கு அவர்கள் கரெக்டான ஆள். ஆனா கப்பலோட்டிய தமிழன் என்று வாவு சிதம்பரம் அவர்களை கூறும்போது அந்த கப்பலை வாங்கி கொடுத்த அந்த கப்பலை வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்த ஏஆர் பகீர் முகமது அலாவுதீன் சேத் அவர்களை பற்றி பேசாமல் போனது எதற்கு? ஏனென்றால் அவர்கள் முஸ்லிமாக இருந்தது காரணமாக அவர்களுடைய பெயரையும் மறைத்து விட்டார்கள். அதே போலதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வங்கத்து சிங்கம் என்று அழைக்கப்படுவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அந்த இவர்களால் தான் இந்திய தேச ராணுவ படை துவங்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ரங்கோலுக்கு பயணமாகுவதற்கு அங்குள்ள முக்கியஸ்தர்களை சந்தித்து நிதி திரட்டினார்கள். அந்த சமயத்தில் அமீர் ஹம்சா என்பவருடைய தந்தை சுமார் 2 லட்சம் ரூபாய் பணத்தொகை கொடுத்து உதவினார்கள். அது மட்டுமல்ல, நல்லடியார்களே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேச ராணுவ படைக்கு தலைவராக ஆகும் போது அவர்களுக்கு ஒரு மாலை அணிவிக்கப்பட்டது. அப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த மாலை நான் ஏலத்திற்கு விடுவதாகவும் இந்த ஏலத்தில் ஒரு தொகையை நான் என்னுடைய ராணுவ படைக்கு அளிப்பேன் என்று கூறிய ஒரு செய்தி வெளியானது. இதை கேட்டவர் அமீர் ஹம்சா என்பவர் அந்த மாலையை சுமார் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினார்கள். இதை தெரிந்து கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அமீர் ஹம்சா அவர்களை உடனே அழைத்து தன்னுடைய ராணுவ படையில இணைத்துக் கொண்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, நல்லடியார்களே, 1973ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு புத்தகம் வெளியிட்டது. அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடம் ராணுவ படையில் பணியாற்றலின் பெயர்கள் வந்தது. சுமார் 25% தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லிம்களின் பெயர்கள் தான் அதில் இருந்தது. அதே போல் அது மட்டுமல்ல, நல்லடியார்களே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இந்திய தேசிய ராணுவ படைக்கு ரங்கூன் மாநகரில் உள்ள வள்ளல் ஹபீப் முகமது அவர்கள் தனக்கு சொந்தமான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை ரங்கூன் படைக்காக எழுதி கொடுத்து விட்டார். அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்துக்கே சேவக் என்று கூறினார். இந்துக்கு சேவக் என்றால் இந்தியாவின் சேவகர் என்று அர்த்தம். இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவ படைக்கு பொருளாதார பின்னணியை உருவாக்கி தந்தவர்களே வள்ளல் ஹபீப் போன்ற அவர்களை போன்ற செல்வந்தர்கள் தான் உருவாக்கி தந்தார்கள். அது மட்டுமல்ல, நல்லடியார்களே, 1921ஆம் ஆண்டு 31ஆம் தேதி விஜயவாடாவில் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி நிதி உதவி தேவைப்பட்டது. அந்த நிதிக்கு ஒரு பெயரை சூட்டினார்கள். திலக நினைவு சுயராஜ்ய நிதி என்று ஒரு பெயரையும் சூட்டினார்கள். அப்போது அந்த நிலைமையில் சுதந்திர போராட்டத்திற்கு சுமார் 1 கோடி ரூபாய் நிதி தேவைப்பட்டது. அப்போது அந்த நிதியை திரட்டும் வகையில் பம்பாயில் 60 லட்சத்தையும் பிற நகரங்களில் 40 லட்சத்தையும் நிதி திரட்டுங்கள் என்று மகாத்மா காந்தி அவர்கள் அறிவித்தார்கள்.
அப்போது அந்த நிதி திரட்டி கொண்டிருந்த நிலையில் ஏபி கார்டேஜ் மற்றும் இன்னும் சில பேர்கள் 5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் போன்ற தொகையை கொடுத்து உதவினார்கள். அதே செய்தியை அதே பம்பாயை சார்ந்த மிகப்பெரிய ஒரு பஞ்சாலையின் அதிபரான உமர் சுபஹானி அவர்கள் இந்த செய்தியை அறிந்ததும் தானாகவே மகாத்மா காந்தியிடம் சென்று சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலையை மகாத்மா காந்தி அவர்களிடம் கொடுத்து உதவினார்கள். இதைதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்ற வசனத்தை புரிந்து நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை எப்படி வாழ வழங்கினார்களோ இந்திய விடுதலைக்காக அவர்கள் செய்த அறப்பணியை அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு வழங்க நாம் அனைவரும் துஆ செய்வோமாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.